இல்ல அவங்களுடைய வெளிப்படையான நோக்கம் வந்து சமஸ்கிருத மொழி, சனாதன கோட்பாடு, வர்ணாசிரம தர்மம், வேதகால நாகரீகம், இந்த ஒரு 4 தூண்களில் தான் அவர்களுடைய ஒட்டுமொத்த அச்சும் செயல்பாடும் அரசியல் செயல்பாடும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. எனவே தான் வந்து மீண்டும் மீண்டும் வந்து நாடாளுமன்றத்திலே நாட்டினுடைய பிரதமர் சொல்றார் வந்து எல்லா இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் அப்படின்றாரு. இதற்கு முன்னால் இருந்த கல்வி அமைச்சர் நாடாளுமன்றத்திலே சொல்லியிருக்கிறாரு உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எதிராகத்தான் நாங்கெல்லாம் பேசுறோம். நீங்க வந்து இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் சொல்றீங்களே, சமஸ்கிருதத்துடைய முதல் கல்வெட்டு கிடைச்சது கிபி 3ஆம் நூற்றாண்டு. ஆனா தமிழ் மொழியினுடைய முதல் கல்வெட்டு கிடைச்சது கிமு 4ஆம் நூற்றாண்டு. ஏறக்குறைய 200 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் மொழி எழுதப்பட்டிருக்கு, படிக்கப்பட்டிருக்கு, பேசப்பட்டிருக்கு. எந்த அடிப்படையில சொல்றீங்க, அதையாவது சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அவங்க மீண்டும் மீண்டும் சமஸ்கிருதத்தை தான் இந்திய மொழிகளினுடைய தாய்மொழி என்று நிறுவுவதற்கும், அதை பரப்புவதை என்று கூட சொல்லக்கூடாது, அதை வந்து அதனுடைய மேன்மையை நிலைநிறுத்துவதற்கான செலவீடுகள் தான் இது முழுக்க. எனவே தான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2537 கோடி செலவழிக்கிறாங்க. ஆனா வந்து அதே கேட்டகரி தான் மீண்டும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றிய அரசினுடைய அங்கீகரிக்கப்பட்ட செம்மொழி என்ற பட்டியலில் சமஸ்கிருதம், தமிழ், கன்னடம், வங்கம், மராட்டி, இது மன்னிக்கணும், ஒரிசா இருக்கிறது. அப்ப எல்லா மொழிகளுக்கும் சமமாக ஒதுக்கீடு செய்யணும், அல்லது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் 2500 கோடியை வந்து ஒரு மொழிக்கு ஒதுக்கிட்டு மற்ற 5 மொழிக்கும் சேர்த்து 230 கோடிக்கு என்று ஒதுக்குவது என்பது அப்பட்டமான பாரபட்சம். இந்த அப்பட்டமான பாரபட்சத்தை ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, கடந்த 6 ஆண்டுகளாக நாங்கள் நாடாளுமன்றத்தில் பல முறை தெரிவிச்சிட்டோம்.